पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीहृदये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामம். அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 565வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது பீஜப்பிரதா என்ற திருநாமம். சென்ற திருநாமத்திலேயே சொன்னேன், விதைப்பவர் இல்லாத விதை. அதன் பொருளை அடுத்த திருநாமத்திலே விளக்குவதாகவும் சொன்னேன். அதை இப்போ செய்கிறேன். எம்பெருமான் உலகத்துக்கெல்லாம் விதை. ஆனால் உலகத்தில் ஒரு விதையை ஒருத்தன் விதைச்சாதான் வேலை செய்யும் இல்லையா? பொதுவாக அது பெரிய வேடிக்கை கூட அடிக்கடி நான் சொல்கிறது, நம்ம கஷ்டப்பட்டு விதையை போட்டு செடி வரும்னு பார்த்தா செடி வராது. ஆனால் பாறை கிடுக்கில் ஒரு புளிய மரம் நீட்டி பார்க்கும். அதை வச்சுருந்துருது யார் போடுறாங்க? ஏதோ பறவை கொண்டு வந்து போட்டது, எந்த இடத்துல போட்டதோ தவன் தானே முளைக்கிறது, விதை விடுறது, தளிர் விடுறது பார்க்குறோம். ஆனால் பொதுவாக விதையை உருப்படியாக உழுது அதில் விதைச்சா தான் என்ன வரும்? அதில் விதை காரணமாகும், வெறும் விதை காரணமாகாது. விதை ஒரு விதைப்பவனை எதிர்பார்த்து காரணமாகும். அவன் தட் ஷுட் பி எ ஃபார்மர். விதைக்கிறவன் ஒரு ஆள் வேணும். அப்படி தானே விதை முளைக்காது. முளைச்சா சரியாக வராது. இந்த பிரபஞ்சம் என்பது நாராயணனுக்கு விதையினால் வருதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த விதைச்சவன் யாருன்னா தான் வேடிக்கை, அவனே தான் விதைக்கிறான். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். விதை தானே விதைச்சிக்கும். என்ன இது ஆர்டிஃபிஷியலாக? இதான் மோஸ்ட் நேச்சுரல் நாராயணன். அவர் சோ காமயதா பகுஸ்யாம், நான் பலவாக ஆகுவேன் என்று அவன் சங்கல்பித்தான், பலவாக ஆகிறான். ஒரு விதை நினைக்குமா நான் பெரிய மரமாகணும்? அதுக்கு என்ன தெரியும்? ஆனால் இந்த விதை அதிசயமான விதை. தானே சங்கல்பித்து விதையா செடியை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொள்கிறதாகினால ஒரு இன்டெலிஜென்ட் விதையாக, அறிவுடைய விதையாக இருக்கிறது. அறிவுடைய ஒருவன் ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு உருவாக்கிறான். அவன் இல்லைன்னா அந்த பொருள் வராது. அதனால் அந்த பொருளுக்கு அவன் காரணமாறான். அப்படிப்பட்டவனை சம்பிரதாயங்களிலே, வேதாந்த சம்பிரதாயங்களில் தனி ஒரு பெயரிட்டு சொல்வார்கள். அதாவது எம்பெருமான் நிமித்த காரணமாகிறான் என்று சொல்வார். யார் ஒருத்தர்
இதை செய்ய வேண்டும் என்று பிளான் போட்டு செய்ய வைக்கிறார்களோ அவர்களும் ஒரு காரணம். இந்த அந்த பொருள் உருவாவதற்கு அவர்களுக்கு நிமித்த காரணம் பேர். முதல் வீட்டில் இட்லி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இட்லிங்கிற பொருள் உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க யார் அம்மா. அந்த அம்மா அதுக்கு வேட்ட மாவு அரைக்கிறாங்க, பக்குவமாக போடுறாங்க, வைக்கிறாங்க, அப்புறம் இட்லி வாக்குறாங்க. அதில் அந்த தாய் நிமித்த காரணம். உபாதான காரணம் அந்த பொருளே இன்னொரு பொருளாக பரிணமிக்கணும், மாறணும். இட்லி மாவு அதுதான் இட்லியாக மாறுகிறது. இட்லி வார்க்கிற அம்மனையே இட்லியாக மாறுறதில்லை. அவங்க இட்லி மாதிரி இருக்கலாம், வேணாம். அதனால் இட்லியை வார்க்கக்கூடிய அம்மை நிமித்த காரணம். அந்த இட்லி மாவு இட்லியாக மாறுதல் அடையப் போகிறது உபாதான காரணம். இந்த உலகுக்கு நிமித்த காரணமும் நாராயணனே, உபாதான காரணமும் நாராயணன். அதுதான் பெரிய ஆச்சரியம். இதை புரிஞ்சுட்டா பெரிய வேதாந்தம் தெரிஞ்சு. இட்லிக்கு காரணம் மாவு, ஓகே. இட்லிக்கு காரணம் அந்த மாவை தயார் செய்கிற அம்மணி, ஓகே. மாவை தயார் செய்கிற அம்மணி இட்லியாக மாறல, இட்லி மாவு தான் இட்லியாக மாறுறது. ஆனால் இந்த பிரபஞ்ச விஷயத்தில் இட்லி மாவும் நாராயணனு, அந்த இட்லி வாக்குறவனும் நாராயணனு. அந்த இட்லி மாவு போல் இட்லி மாவு இட்லியாக மாறுவது போல் நாராயணனே மாறுகிறான். அப்பா கொஞ்சம் புரிய முடியாது சொல்லேன்ப்பா, ஏன்பா அப்படி குழப்புற, போனால் போகிறது. இத்தனை நாளாக கொஞ்சம் என்னோட கதை சொல்லிட்டு வந்தேன், இப்போ திடீர்னு ஒரு ஃபிலாசபி அடிக்கிறியன்னா ரொம்ப சிம்பிள் மேட்டர் இது. அதாவது நாராயணன் என்பவன் எல்லா உலகத்தையும் தனக்கு உடலாக உடையவன். அந்த உடலாக உடைய நாராயணன் தான் கொஞ்சம் குண்டாகணும் அப்படின்னு நினச்சி நல்லா சாப்பிட்டா குண்டாயிடுறான். இப்போது அந்த குண்டான உடம்புக்கு காரணம் யார்? அந்த குண்டான உடம்பை உடையவனால் அல்லது ஒல்லியான உடம்பா? ஒல்லியான உடம்பு தான் குண்டான உடம்பாக மாறுறது. அதனால் ஒல்லியான உடம்பு தான் குண்டான உடம்புக்கு கச்சா பொருள் காரணம், உபாதான காரணம். ஆனால் அது குண்டாகணும் சொல்லி நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணினாரே அவரும் காரணம் தானே, நிமித்த காரணம். ஆனால் அவருக்கு உடம்பு தானே இது, அவர் உடம்பு அவர்கிட்ட தனியாக இல்லையே. ஆகையினால அந்த உடம்போடு கூடிய அவர் ஒல்லியான தன் உடம்பை பருமனான உடம்பாக மாற்றுவதனால அவர் உபாதான காரணமும் அவரே யாரார், நிமித்த காரணமும் அவரே யாரார். இது வேறெங்கும் பார்க்க முடியாது, இறைவன்கிட்ட மட்டும் பார்க்கக்கூடிய தனித்தன்மை. அது வேதாந்தங்கள் அடிக்கடி சொல்லும், அவன்தான் அபின்ன நிமித்த உபாதானம். கொஞ்சம் பயமுறுத்தி வைப்ப, நமக்கு தெரியும். அவனே ரா மெட்டீரியல், அவனே மேனேஜர். அப்படிப்பட்ட எம்பெருமான் இரண்டுமாக இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்குத்தான் பீஜப்பிரதகா என்று 565வது திருநாமத்தை நாரத பகவான் சொல்கிறார். பிரகிருதிஷ்ட பிரதிஜாதிஷ்டாந்த அனுபரோதாத் என்று பிரம்மசூத்திரத்தில் வியாசர் விஸ்தாரமாக சொல்கிற விஷயம். நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். குழந்தை உடம்பு உடைய சிறிய உடம்பை உடைய குழந்தை நல்ல பருத்த உடம்பை உடைய வாலிப உடம்பை உடைய வாலிபனாக மாறுகிறது. அப்போது குழந்தை தான் வாலிப உடம்பாயிடுது. இப்போ வாலிப உடம்புக்கு மெட்டீரியல் காசியது குழந்தை உடம்பு. ஆனால் அந்த உடம்புக்குள்ள அந்த பையனாகிற ஜீவாத்மா இல்லாத போனால் அது பெருக்காது. அதான் தான் நான் சாப்பிடுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். அதில் நிமித்த காரணமாக அந்த உடம்பு சின்ன குழந்தை உடம்புல இருக்கிறவன் தான் வாலிப உடம்புல இருக்குள்ளேயும் இருக்கான். அதே மாதிரி நுட்பமாக இருக்கிற பிரபஞ்சத்தை பெருசாக விரிவாக்கிறச்சு 2 சமயம் நாராயணன் தான் உள்ள ஆத்மாவாக இருக்கான். ஆனால் மாறுதல் அவன் உடம்புல வருது. எது மாறுதலுக்கு உட்படுறதோ அது உபாதான காரணம், அதுவும் அவனோட உடம்பு தான். அப்படி அந்த உடம்பு மாறணும் சங்கல்பிக்கணும் அவன் தான். ஆகினால அவனே 2 காரணம் மாறான். இதை பற்றி உங்களுக்கு விரிவாக இன்னும் வரக்கூடிய திருநாமங்களை விளக்கும் பொழுது சொல்கிறேன். அப்போ வேறு வச்சிருக்கேன் பாக்கின்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு புரிந்தெடுத்தினால் நம் வேதாந்தத்தினுடைய நுட்பமே புரிஞ்சிடும். அதனால தான் நிற்கின்றதெல்லாம் நெடுமால், பார்க்குற பொருளெல்லாம் திருவேங்கடமுடியான் தான். ஏன்னா சுவாமி எல்லாம் திருவேங்கடம், கழுதியும் வேங்கடநாதன், குதிரையும் வேங்கடநாதன். ஆமாம்,
கழுதைக்குள்ளும் ஆத்மாவாக இருப்பவன் வேங்கடநாதன், குதிரைக்குள்ளும் ஆத்மாவாக இருப்பவன் வேங்கடநாதன். அதனால தான் நிற்கின்றதெல்லாம் உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்துள்ள நெடுமால் புத்து. இதை சொல்கிறது தான் இந்த விதை கொடுப்பவனவனே விதையும் அவனே என்கிற திருநாமம். இங்கே இந்த திருநாமத்துக்கு உரிய அடிப்படை ஸ்லோகத்தை கேளுங்க. திரவ்யம் பீஜம் வப்தா தஸ்மாதன்யோ சபீஜதாயி ஸ்யான் பீஜ பிரதயிதி நாம்னா பீஜம் வப்தா ச பூத ஏகோயம். இதற்கு தமிழ், விதையே விதைப்பவனாகும் விந்தை இவன்பால் என்று இவனே பீஜப்பிரதன் என்றே பெயரிட நின்றான் ஏழுமலை என்னப்பன் எம்பெருமானே. எங்கே ஏழுமலையப்பனை தியானம் பண்ணிக்கொள்ளுங்கள். விதையும் அவனே விதைப்பவனும் அவனே என்பதை உணருங்கள். அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம் என்பதை ரசியுங்கள். வேதம் இப்படி அவனுடைய பெருமையை சொல்கிறது என்று வியந்து பாருங்கள். உங்களுக்கு பிரபஞ்சத்திலே புரியாத புதிரே இருக்காது என்ற நிலைக்கு அறிவை தரும் இந்த அறிவு. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பீஜப்பிரதாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.